شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 7வது நோன்பையும் 8வது நாளினுடைய தராவி தொழியும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்து தௌபா. இந்த சூரத்து தௌபாவினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கடுமையான வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்படுது. நல்லா வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்ன செஞ்சிருச்சு, வியாபாரமே நடக்கலை. நிறைய கஸ்டமர் வாடிக்கையாளர் தேடி வந்தாங்க, ஆனால் தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட என்ன செய்யல, என் கடைக்கு வர்றதில்லை. வியாபாரத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் நல்ல லாபத்தை கொடுத்த வியாபாரம் இப்போ என்ன செய்யுது, பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுது. இது போன்ற வியாபார சூழல்களில் யாருக்கெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அவர் இந்த சூரத்து தௌபாவை ஓதினால், அவர் இந்த சூரத்து தௌபாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சார் அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்கிறான் என்பதாக இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுறதை நம்ம பார்க்கணும். அருமையான சகோதரிகளே, இந்த சூரத் தௌபாவினுடைய அத்தியாயத்தில் இன்று ஓதப்பட்ட ஒரு இறைவசனம், அந்த இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். ஒரு அடியான்ட்டிருந்து தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து அடியார்கள் கேட்கக்கூடியதை எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். எதையுமே அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். மறுக்குதல் என்பது அல்லாஹ்ட்ட கிடையவே கிடையாது. அந்த துவா என்பது ஒருபோதும் வீணாவே ஆகாது. நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி ஒரு துவா செஞ்சிருப்போம், அது நடக்காம இருந்திருக்கும். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம துவா கேட்டோம், அது நமக்கு நடக்கல அப்படின்ற உடனே நம்ம துவா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு போல, நம்ம துவாவுக்கு அவ்வளவுதான், இனிமேல் நம்ம கேட்டது கிடைக்காதனால அந்த துவா அவ்வளவுதான் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது அது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீணாக, உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக. அல்லாஹ்ட்ட ஒருத்தர் ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுட்டார், ஒரு துவாவை செஞ்சுட்டார். அவர் கேட்டது நடக்குதோ நடக்கலையோ, ஆனா 3 விஷயம் அவருக்கு கிடைக்கும். ஒண்ணு, கேட்ட உடனே கிடைச்சிரும். அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா கொடுத்துருவான். இல்ல அப்படின்னு சொன்னா அதை நிறுத்தி வச்சிருப்பான். எந்த நேரத்துல கொடுத்தா சரியா இருக்கும். நாம கேட்கிறோம் இந்த நேரத்துல எனக்கு இதை கொடுன்னு, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த நேரத்துல இதை இவனுக்கு கொடுத்தோம்னா இது இவனுக்கு பிரச்சனையாகும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுல ஷர் இருக்கு, அதுல தீங்கு இருக்குங்கிறது அல்லாஹ் அறிவான். அதனால என்ன செய்வானா, அல்லாஹ் தாமதப்படுத்தி வச்சிருப்பான். எப்போ கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பான். இல்ல அப்படின்னு சொன்னா இதனுடைய சிறப்பை நாளை மறுமையில அவர் வாங்கிக்குவார். இதனுடைய சிறப்பை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கூப்பிட்டு கொடுப்பாங்கவா, என்கிட்ட அழுது நீ துவா செஞ்ச, நீ கேட்டது எதையுமே நான் உனக்கு கொடுக்கல, அதுல நீ விரக்திலாம் அடைஞ்ச, ரொம்ப கஷ்டப்பட்ட, அங்க நான் உனக்கு கொடுக்கல, நீ அங்க கேட்டதுக்கு இங்க வச்சுக்கன்னு அல்லாஹ் மறுமையில கொடுப்பானா. அப்ப அந்த மக்கள் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை பார்த்தவொன்னு நினைப்பாங்களா, உலகத்துல நான் கேட்ட எந்த துவாவுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எல்லாமே இங்க கிடைச்சிருக்கும்ல, அவ்வளவு வெகுமதி அல்லாஹ் அங்க கொடுப்பான். அப்போ அந்த மனிதர்கள் சொல்வார்கள், நான் உலகத்துல நான் கேட்ட எந்த துவாவுமே அல்லாஹ் ஏத்துக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி ஏற்றுக்காம இருந்திருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க அல்லாஹ் கொடுப்பான்ல. அப்ப அங்க அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் அவ்வளவு உயர்வானதாக இருக்கும். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த அடியார்கள் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது தொழுகையைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், இன்னும் நான் அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து அவங்க நல்ல வழி நன்கு செலவு செய்வார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் நன்கு செலவு செய்வார்கள். செலவு செய்யறதுலையும் சம்பாதிக்கிறதுல எப்படி ஹராம் ஹலால் பேணுதல் எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறானோ, அதே போன்று செலவழிப்பதிலையும் ஹலால் ஹராமை பேணுதலை அல்லாஹ் பார்க்கிறான். அதனாலதான் இந்த இடத்துல அல்லாஹ் அவங்க நான் கொடுத்ததுல இருந்து செலவு செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லல, நன்கு செலவு செய்வார்கள். அப்ப என்னங்க அர்த்தம்,
அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து எதை நம்முடைய எதை நம்மிடத்திலிருந்து ஏழைகளுக்கு போக வேண்டிய வரி இருக்குது, ஜக்காத் இருக்குது, அதை சரியா கொடுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஜக்காத்தை தான் இந்த இடத்துல சொல்றான். எவ்வளவு கணக்கோ அந்த கணக்கிட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் ஜக்காத். சும்மா அள்ளி கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு நம்ம முடிச்சிடக்கூடாது. ஜக்காத்துன்னு சொன்னாலும் அது கணக்கு தான், கணக்குக்கு மேல போகக்கூடாது. சதக்காவும் எவ்வளவு வேணாலும் செய்யலாம், ஆனா ஜக்காத்துக்கு அல்லாஹ் கணக்கிட்டு தான் சொல்றான். அப்போ நன்கு செலவு செய்வார்கள். நான் கொடுத்த ரிசுக்குகள்ல இருந்து, நான் கொடுத்த செல்வத்துல இருந்து அவங்க நன்கு செலவு செய்வாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஜக்காத்தை சரியாக கொடுப்பாங்க. அவர்களுக்கு என்ன ஜக்காத்து கொடுக்கணுமோ, அவங்க பணம் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், அல்லது நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அசையக்கூடிய சொத்து சுகங்கள் இருக்கலாம். இது வரக்கூடிய வருமானங்களை கணக்கிட்டு என்ன செஞ்சிருவாரு? ஏழைகளுடைய வரியை ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டத்தான் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இவங்க தான் உண்மையான முஃமின்கள். தொழுகையை நிலைநிறுத்துபவரும் நான் அவருக்கு கொடுத்திருந்தேன்னா அதிலிருந்து நல்ல முறையில் செலவு செய்யக்கூடியவர் தான் உண்மையான முஃமின்னு அல்லாஹ் சொல்றான். முஸ்லீம்கள் என்பது இஸ்லாமியர்கள், ஈமான் கொண்டவர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் முஃமின்கள் என்பவர்கள் முஸ்லீம்களை தாண்டி ஒரு தரஜா உயர்ந்தவங்க. இப்ப இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். இவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்குது. அல்லாஹ் அடுத்தடுத்த வசனத்துல, அதே வசனத்துல எல்லாம் சொல்றான், அவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்குது, அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் இருக்குது, சங்கையான உணவை அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்பதாக, சங்கையான உணவு அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான். அப்போ தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தொழுகையாளியை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, உயர்ந்த பதவிகளில் நாளை மறுமையில அவர்களை மேன்மைப்படுத்துவான். உயர்ந்த பதவியில நாளை மறுமை நாளையில அவரை மேன்மைப்படுத்துவான். அப்போ அங்க நரகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நினைப்பாங்களாம், ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய தரஜாவை அந்தஸ்தை கொடுக்குறானே, தெரிஞ்சிருந்தா வாழ்நாள் முழுவதும் நான் பள்ளிவாசல்லையே கடந்திருப்பேன், வாழ்நாள் முழுவதும் நான் சஜ்தாவிலேயே கடந்திருப்பேன், வாழ்நாள் முழுவதும் நான் ருக்குவிலேயே கடந்திருப்பேன் என்பதாக கதறக்கூடிய ஒரு நிலையை அங்க மறுமையில பார்க்க போறோம். அவ்வளோ பெரிய அந்தஸ்தை தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குறான். அடுத்து அல்லாஹ் சொல்றா, அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர்கிட்ட தொழுகை இருக்குது, பாவம் செஞ்சிருக்கிறார், இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். சங்கையான உணவும் அவர்களுக்கு உண்டு என்பதாக அந்த தொழுகையாளிகளை அல்லாஹு தஆலா உயர்வுபடுத்தக்கூடிய இறைவசனம் இன்று தொழுகையில சொல்லப்பட்டது. தொழுகை ரொம்ப முக்கியமானது சகோதர சகோதரிகளே. தொழுகையை நாம எவ்வளவு தொழுகையை நாம விடுறோமோ அவ்வளவு நமக்கு தான் முசீபத். அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை. நாம் ஃபஜருக்கு நாம தொழுகலன்னா அதனால அல்லாவுக்கு என்ன வரப்போகுது? நஷ்டம் ஏற்பட போதா? அல்லாவுக்கு எது நஷ்டம் ஏற்படுதா? அல்லாவுடைய தூதருக்கு எது நஷ்டம் ஏற்பட போதா? கிடையாது, நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். நாம் விடக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு முசீபத். ஃபஜர் தொழுகையை விட்டுட்டோமா முசீபத்து, லுகரை விட்டையா முசீபத்து, அசரை விட்டையா முசீபத்து வரும். எல்லாம் வரும், நோய் வரும், கஷ்டம் வரும், நெருக்கடி வரும், பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், விபத்துகள் ஏற்பட, ஆபத்துகள் எல்லாம் வரும். தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இதெல்லாம் லேசாக்கிக்கிட்டே இருப்பான். வரக்கூடிய ஆபத் ஓடி போயிடும், வரக்கூடிய நெருக்கடி பின்னாடி போயிடும், வரக்கூடிய வறுமை பின்னாடி போயிடும். அப்போ தொழுகை ரொம்ப முக்கியம். தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகைக்காக வேண்டி ஒருவர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் அவருக்கு நன்மையை தர்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், அவர் வீட்டில இருந்து அவர் கிளம்பி தொழுகைக்காண்டி அவர் நடந்து வர ஆரம்பிச்சிட்டாருனாலே அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் அவருக்கு நன்மையை தரான். தொழுகையில தான் மன நிம்மதி இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். இப்போ ஆண்கள் வீட்டில இருந்து கிளம்பி நடந்து வந்து அந்த நன்மையை சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வீட்டிலேயே தொழுகிறோமே, எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, பாங்குடைய சப்தம் கேட்ட உடனே தொழுகைக்காக வேண்டி நீங்க செய்யக்கூடிய அடுத்த கட்ட ஒவ்வொரு வேலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்கிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குறான். தொழுகையில தான் மன நிம்மதி இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு என்ன, மனசுக்குள்ள நிம்மதி இல்லாத பிரச்சனை இருக்கு. குடும்பத்துல எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு நெருக்கடி, நிம்மதி இல்லாம இருக்குல்ல. தொழுகையை கையில் எடுத்து பாருங்க, மனசுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ராகத்தை அல்லாஹ் கொடுப்பான். பெரிய பிரச்சனை இருக்கும், பெரிய நெருக்கடி இருக்கும், ஆனா தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் அப்படியே லேசாக்குவான். சொல்லுவாங்கல்ல, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு மனசு ரிலாக்ஸை தேடி என்னென்னமோ பண்ணி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். தொழுகையில தான் அந்த ரிலாக்ஸ், அந்த மன நிம்மதியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களில் ஒருவரினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஒன்று ஓடுது, அந்த ஆறுல நீங்க ஒரு நாளைக்கு 5 தடவை குளிக்கிறீங்க, 5 முறை குளித்தால் உங்க உடம்புல அழுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லா யா ரசூலல்லாஹ், அது எப்படி அழுக்கு இருக்கும்?
ஒரு நாளைக்கு 5 முறை ஒரு ஆற்றுல இறங்கி குளிச்சா உடம்பு சுத்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 நேரத்தினுடைய தொழுகையினுடைய உதாரணமும் இதுதான். யம்ஹுல்லாஹு பிஹின்ன ஹதாயா, அல்லாஹ் உங்களை நீங்கள் தொழுகக்கூடிய அந்த 5 நேர தொழுகையை கொண்டு யம்ஹுல்லாஹு பிஹின்ன ஹதாயா, அதன் மூலம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில 528வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறதே நன்மை. தொழுகையை கொடுங்க, தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். லுகர் தொழுக, ஒரு காலைல ஒரு 11 மணிக்கு லுகர் தொழுக, வாங்க சொன்ன உடனே தொழுக போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவரால் தொழுக முடியல. இப்ப இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகையை தொழுத நன்மையை அவர் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தாரல, அதுக்கு அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று ஒருவர் ஒரு தொழுகைக்காக வேண்டி தொழுகையை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா, அவர் காலமெல்லாம் தொழுகையில் இருந்தவரை போன்ற நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். தொழுகல, தொழுகையை எதிர்பார்த்தவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இது. தாய்மார்களை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நாம காத்திருக்கிறோம், சகோதரிகள் தாய்மார்கள் காத்திருக்காங்க. எதுக்கு காத்திருக்கிறாங்க? எப்படா 7 மணி ஆகும் கயல் நாடகம் போடுவான்னு காத்திருக்கோம், ஆடுகள நாடகம் எப்போ போடுவான்னு காத்திருக்கோம், செம்பருத்தி நாடகம் எப்போ போடுவான்னு காத்திருக்கிறோம். அந்த டெலிவிஷன்காரன் என்ன செஞ்சுட்டானா, இந்த நாடகத்தை இந்த பெண்கள் விரும்பி பார்க்கறத பார்த்துட்டு 1/2 மணி நேரம் போடக்கூடிய நாடகத்தை 1 மணி நேரமா மாத்தி விடுறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு நாடகம் இல்லை, அதோட இன்னொரு நாடகத்தை இணைச்சு விட்டு, வாங்க உங்கள் 2 குடும்பங்கள் ஒன்றாக சங்கமிக்கிறது, கயல் குடும்பமும் ஆடுகளம் குடும்பமும் என்ன செய்யுது, சங்கமிக்குதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் இன்னைக்கு டெலிவிஷன்ல உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். மகரிபு தொழுகைக்கு பின்னாடி சீரியல் இல்லாத வீடே இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு. பெண்கள் முழுவதும் முழுக்க நாடகத்துல என்ன செய்யும், அதுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுல எந்தாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? நாளைக்கு வறுமையில நான் கயல் நாடகத்துக்காக வேண்டி காத்திருந்தேன், அல்லாஹ் போய் சொல்ல முடியுமா? முதல்ல நாக்கு அறுத்துட்டு விட்டுருவான் அல்லாஹ். அப்போ நாம காத்திருக்கிறது என்பது இபாதத்துக்காக வேண்டி காத்திருப்பதில் தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது பெரிய ஒரு பரக்கத்து. தாய்மார்களே, சகோதரிகளே, அது நிறைய பிரயோஜனத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகை உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியது, தொழுகை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது. நீங்கள் முறையாக எவர் முழுமையாக ஒழு செய்துவிட்டு ஈமானோடு தொழுகின்றாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிம்ல 251வது ஹதீஸாக இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தொழுகையிற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத். இப்போ இந்த அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை ரொம்ப இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், இந்த விஷயத்தை ஒருத்தர் செஞ்சாருன்னா ரொம்ப இலகுவா அல்லாஹ்வுடைய பரக்கத் பெற்றுக்குவார். பரக்கத்துனா என்னங்க? கிடைக்கிறதுல அபிவிருத்தி. இன்னைக்கு அதான பிரச்சனை. 10 ரூபா நமக்கு கிடைக்குது, அதுல பரக்கத்து இல்லை அப்படின்னு சொன்னா அதுல வேஸ்ட். 10,000 ரூபாய் கிடைக்குது, அதுல பரக்கத்து இல்லைன்னா அந்த 10,000 ரூபாய் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். 10 லட்சம் கிடைக்குது, 10 கோடி கிடைக்குது, எவ்வளவு கிடைச்சா அதுல பரக்கத்து வேணும். பரக்கத்து இல்லாதனாலதான் பிரச்சனையே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்து இல்லையே, நமக்கு அபிவிருத்தி இல்லையேன்னு. இந்த அபிவிருத்தியை அல்லாஹ் இந்த செயலை செஞ்சா கொடுப்பான்னு சொல்லி ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் உணவு சாப்பிடும் பொழுது ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய வீடுகள்ல நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். வதுகுஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி, அதாவது பிஸ்மில்லா சொல்லி உங்களுடைய உணவை சாப்பிட ஆரம்பம் செய்யுங்கள். யுபாரகு லக்கும் ஃபீஹி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்பதாக இந்த செயல் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ரொம்ப இலகுவாக பெற்று தரும் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு